என்ன ஸ்டாலின் ஐயா, உங்க அப்பா செஞ்சதே உங்க வீட்டுல இப்ப நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்க பையனும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா வெளி தோற்றத்துக்கு நீங்க எல்லாரும் என்ன சொல்றதுன்னா நாங்க நாத்திகன். ஆனா எங்க குடும்பம் வந்து சாமி கடவுளை கும்பிட்டானா நாங்க வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஏன்னா லேடிஸ்ல நாங்க கேள்வி கேட்கப்ப எங்க குடும்பத்தோட பிரச்சனைக்கு நாங்க போக மாட்டோம். ஆனா மக்களுக்கு யாராவது வந்து ஒரு விபூதியோ ஏதாவது வச்சுட்டா போதும், உடனே ஓடி வந்து அதை அழிச்சிடுவோம். ஏன்னா நாங்க நாத்திகன். இந்த நாத்திக வேஷம் போறாங்களே இருக்கிறதுல கேவலமான பிறவிகள். உனக்கு கடவுள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவ்வளவுதான். பிடிக்கலையா நீ பாட்டுக்கு அமைதியா போயிரு, பிடிச்சிருக்கா இந்த சைடு நீ பாட்டுக்கு அமைதியா போயிரு. அதை விட்டு இந்த நாத்திகம் பேசுறாங்கல்ல, இவனையும் வாழ விட மாட்டான் இவனையும் வாழ விட மாட்டான். இவங்கதான் ஏதோ ஒரு அறிவாளிக அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்குல்ல, இவங்க பெரிய அறிவாளிக கூட்டம் நினைப்பு. ஏன்னா இந்த கடவுள் மறுப்ப பேசிதான் போதும், அப்படியே இவங்களுக்கு வந்து நியூட்டன் நினைப்பு. நியூட்டன் அப்படியே தலையில வந்து அப்படியே மூளை வந்து எல்லாருக்கும் இருக்கிற கிராமோட இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 கிலோ ஏறிடும் அப்படின்னு நினைப்போம் இவங்களுக்கு. அது மெயினா இருக்கிறது இந்த திமுக, இந்த ஈவேரா கூட்டம். இந்த ஈவேரா கூட்டம் எல்லார் தலையும் அறுத்துருன்னு சொல்லிட்டு எல்லார் தலையிலும் அறுப்பாங்க. ஆனா அவன் வீட்டுல மட்டும் யாரு தலையும் அறுக்க மாட்டாங்க. கி வீரமணி அவ்வளவு ஒரு ஈவேரா பற்று அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்ற கி வீரமணி ஆகட்டும், அதே ஸ்டாலின் சொல்றாப்ல, அதே ஸ்டாலின் தன்னோட வீட்டுல யாரோட தலையாவது இப்படி அறுத்திருப்பாப்லையா? யாரு தலையா அறுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டுல சாமியும் கும்பிடலாம், மந்திரமும் சொல்லலாம். ஆனா அவனோட தொண்டை வீட்டுல சாமி கும்பிடக்கூடாது, மந்திரம் சொல்லக்கூடாது, தாலி போடக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, நீ படிக்கவும் கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தொண்டனா இருந்து சாகணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் தாண்டா இவங்க. கடைசி வரைக்கும் உங்களை தொண்டனா வச்சு வெறும் தொண்டனா மட்டும் தான் வச்சிருப்பாங்க, தவிர்த்து உங்களுக்கான வளர்ச்சியை இவங்க பார்க்கவே மாட்டாங்க. இன்னியும் இதை நீங்க நம்பிட்டு இருக்கீங்கன்னா உங்களெல்லாம் என்ன சொல்றதே தெரியல.